All you've got? Honestly, no. But this isn't a battle. It's a lesson in swordsmanship. So I'll take it easy on you. Don't hold back on my account, boss. You just might be surprised. Hi-ya! Yeah! Yeah! What? இப்ப பார்க்கலாம். எழுந்துரு. தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த பயிற்சி போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி முயற்சி பண்றேன். நான் போதும்னு சொன்னல. சரி, புரியுது எனக்கு. கிளாஸ் முடிஞ்சு போச்சு. நான் ஒன்னு சொல்லிட்டா, என்கிட்ட மட்டும் ஷேடோ சேபர் இருந்தா நிச்சயமா உங்களே தோக்கடிப்பேன். அது உன்னால முடியாது. என்னுடைய வாழ் உன்கிட்ட இருந்தாலும் சரி, உன்னுடைய உடைஞ்சு போன வாழ் என்கிட்ட இருந்தாலும் சரி, என்ன உன்னால கோபம் உன் கண்ணை மறைக்குது. என் கையில இருக்கிற வாழ் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. சக்தி வாழ் பிடிக்கிற கையில தான் இருக்கு. இப்ப நீ போலாம் கேடட். அந்த பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்கிற ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானே ஒருத்தனை கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா கண்டுபிடிக்கலையே, நான் தான் கண்டுபிடிச்சேன். கியோட்டோட லெஜெண்டரி ப்ரொடக்டர், ஒரு சாமுராய் கட்டானா. Tune Network Hamilton.blogspot.in. கட்டானா எப்பவுமே சாமுராயா இல்ல, அவன் ஒரு ஏலியன். ஜப்பான்ல கியோட்டோங்கிற இடத்துல அவரோட ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க ஒரு மனித சாமுராய் அவனை கண்டுபிடிச்சான். அவன் அந்த சாமுராய் குணமாக்குனான். குணமானதும் அவன் அவங்க வழியிலே நடந்தான். அவன் தான் முதல் ஏலியன் சாமுராய். சரி, அவன் எப்படி இங்க வந்தான்? ரொம்ப சுலபம். காலத்தை தாண்டி வந்தான். 120 வருஷங்களுக்கு முன்னால இருந்த கட்டானாவை நான் இந்த காலத்துக்கு கொண்டு வந்தேன். அவன் மட்டும்தான் பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்க எனக்கு சரியான ஆயுதமா இருப்பான். அதுக்கு எனக்கு ப்ரௌட்விங் உதவி செஞ்சான். எப்பவும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கேன் பாஸ். நல்லா யோசிச்சு பாரு. ஓகே, இது வரைக்கும் வந்துருச்சு. யா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அது தொலைச்சிருப்பேன் நீ நினைச்சிருக்க. கரெக்டா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஓகே, என்ன நல்லா ஓட்டுங்க. யோசனைங்கிறது தான் எனர்ஜி. எனர்ஜிங்கிறது பயணம் பண்ணும். எதிர்காலத்துக்கான யோசனை தான் என்னுடைய எனர்ஜி. சரி, யோசனை மனிதனே, ஜாக்க பத்தி சொல்றேன். இது கொஞ்சம் கூட நல்லா ஷேடோ சேவரை க்ரூகர் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் ஜெயிச்சிருப்பேன்னு அவருக்கும் தெரியும். அதனாலதான் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஜாக் என்ன நீ இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்த? ஒன்னும் சரியில்லைன்னு நினைச்சேன். கூகர் மட்டும் அவரோட வாழை என்கிட்ட கொடுத்திருந்தா கண்டிப்பா அவரை பீட் பண்ணிருப்பேன். அது அவருக்கும் தெரியும். அதனால அவர் என்கிட்ட வாழை கொடுக்கல. எப்படி? திஸ் இஸ் கால்ட் எதிர்காலத்தின் ஆயுதம். ரேஞ்சர்ஸ் உடனே கமாண்ட் சென்டருக்கு வாங்க. கியோட்டோ ஜப்பான்ல ஏதோ ஒரு அசாதாரணமான அறிகுறி நமக்கு தென்படுது. யாரோ டைம் போர்ட்டலை ஓபன் பண்ணிருக்காங்க. அநேகமா அது கிரம்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட விஷுவல்ஸ் இருக்கு. நான் எங்க இருக்கேன்? இது காடு, ஆனா இந்த இடம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. கிரம் ஒரு பழைய காலத்து வீரனை வர வச்சிருக்கான்.
உடனடியா நீங்க எல்லாரும் புறப்பட்டு அந்த இடத்துக்கு போறீங்க. அவன் சாமுராய் கலையை கத்துக்கிட்டவன், அதனால அவங்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், குறைச்சு மதிப்பிடாதீங்க. இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது சார். எனக்கு ஷேடோ சேபரை கொடுங்க. அது உன்னுடைய ஆயுதம் கிடையாது. அவனை அழிக்க வேண்டியதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கு. கிளம்புங்க. இது என்ன இடம்? நான் காவல் காக்கிறேன்னு உறுதி எடுத்துக்கிட்ட கியூட்டா இது கிடையாது. இங்க எல்லாமே விசித்திரமா இருக்கு. இங்க எல்லாமே புதுசா இருக்கு. ஆனா நான் உறுதி எடுத்துக்கிட்டதுல இருந்து மாற மாட்டேன். அந்த வீரன் எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் வெப்பனை பயன்படுத்தலாம். இனியா நிஜமாவா? உன்னால முடியும் பிரிட்ஜ். இந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு நிறைய சத்தம் கேக்குது. நான் இப்ப எங்க இருக்கேன்? இந்த இந்த காடு எனக்கு தெரிஞ்ச காடை விட புதுசா இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த சாமுராய் நம்ம எப்படியாவது பிடிக்கணும். கமா, அந்த புதருக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சானோ? நில்லு. கவசம் அணிந்த டிராகனுடன் வருகிறாயா? உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை நான் அழித்து விடுவேன். நல்லது. கியோட்டோ பாதுகாப்போட இருக்கு. யாரு? உங்களை பார்த்தால் சண்டைக்காக வந்தது போல் தெரிகிறது. எந்த நாட்டு வீரர்கள் நீங்கள்? எங்கள் கியோட்டோவை ஆக்கிரமிக்க வந்திருக்கிறீர்களா? நாங்க SPD. நீ பேசுறது புரியல, அமைதியா சரண்டர் ஆயிடு. மன்னரை தவிர நான் யாரிடமும் சரணடைய மாட்டேன். நான் தான் கட்டானா, கியோட்டோவின் பாதுகாவலன். இவ்விடத்தை விட்டு சென்று விடுங்கள், இல்லை என்றால் விளைவு பயங்கரமாக இருக்கும். No, wait. உன்னிடம் இப்போது ஆயுதம் இல்லை. நான் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆயுதமா இது? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நிராயுத பாணியிடம் சண்டை போடும் வழக்கம் எனக்கு இல்லை. தேங்க்ஸ். வா, தொடர்ந்து சண்டையிடலாம். இவனுங்க விளையாடுற விளையாட்டு எனக்கு பிடிக்கல. இப்ப ஏன் விளையாட்டை காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, நிச்சயமா இவன் சேவை செய்யற இந்த மாமன்னன் கிரம் தான். ஓஹோ, என்னுடைய எதிரியின் எதிரி யாரு? எனது நண்பர்கள். இந்த யுத்தத்தை அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும். நான் வருகிறேன். எல்லாரையும் அழிச்சாச்சு. அதெல்லாம் சரி, ஆனா இப்ப கட்டானா எங்க போனாங்கிறது தான் மேட்ரு. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன நடக்குது ஜாக்? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அவன் என்ன பிடிச்சிட்டான். ஆனா என் லேசரை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனது அருமை கியோட்டோவுக்கு என்ன நடந்தது? என் கூட வா நண்பா. உனக்கு எல்லாத்தையும் நான் வரைக்கும் networkhamilton.blogspot.in. கியோட்டோவை காப்பாத்த ஒரு மாமன்னர் இந்த வருங்காலத்துக்கு உன்னை வர வச்சிருக்காரு.
உன்னோட இந்த கியோட்டோ நகரத்தை அவங்க அழிக்க திட்டமிட்டு இருக்காங்க. அது முடியாது. என் உயிரை கொடுத்தாவது நான் கியோட்டோவை காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த கியோட்டோ நகரத்தை அந்த பவர் ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியல. அவங்க திட்டம் என்னன்னா உன்னோட இந்த நகரத்தை அவங்களோட ஆக்கிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. காப்பாற்றணும்னு நினைச்சு நான் அனுப்பின வீரர்கள் எல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்க. என் பேரு ப்ரூட்விங். அவங்களை அழிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவிகரமா இருப்பேன். ஒழுங்கா பாரு பிரிட்ஜ். நான் அவனை பார்த்துட்டேன். ஆனா அவனுடைய டெம்பரல் எனர்ஜி சீக்கிரமாவே போயிடுது. அவன் இங்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா நான் அவனுடைய தடயத்தை இழந்துருவேன். ஓகே, அப்ப நம்ம சீக்கிரமா மூவ் பண்ணலாம். அங்க பாருங்க. ஏய் गाइस, அவன் எல்லா பில்டிங்கையும் மாயமாக்குறான். இல்ல கட்டானாங்கிறது ஒரு ஜெயண்ட் ரோபோட்டா? இல்ல, அவனுடைய எனர்ஜி சிக்னல் இதோ இந்த பக்கத்துல இருந்து வந்தது. கமாண்டர் க்ரூகர், அந்த சாமுராய் ஒரு ஜெயண்ட் ரோபோட்டை கொண்டு வந்து கியோட்டோல இருக்கிற எல்லோ கோவிலை அழிச்சிட்டு இருக்கான். சார், எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி இருந்தா டெல்டா பேஸ 15 நிமிஷத்துல கியோட்டோ ஜப்பானுக்கு கொண்டு போக முடியும். அற்புதம். இதுதான் என்னுடைய கோவில். இது பார்க்க மிகவும் பழமையடைந்து விட்டது. டேய், யாரு? இங்க பாரு. யார் நீங்கெல்லாம்? 1 SPD red, 2 SPD blue, 3 SPD green, 4 SPD yellow, 5 SPD pink, Space Patrol Delta. என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அழிவதற்கு என்னுடைய முன்னோர்கள் இடத்தை தேர்வு செய்திருக்கிறீர்கள். அடடா, சூப்பர் பா. ஒண்ணும் புரியல. யுத்தத்துக்கு தயாரா? நம்மள பாயிலே போறேன். என் முன்னோர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்களை அழித்த தீர்வேன். கியோட்டோவின் வாள். இது உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். நான் சென்று வருகிறேன். டேய், அவன் திரும்ப போயிட்டான். டெல்டா பேஸ கியோட்டோ ஜப்பானுக்கு எடுத்துட்டு போனா நியூடெக் சிட்டி சுத்தமா பாதுகாப்பு இல்லாம போயிடும்னு உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளவு ரிஸ்க் நீ எனக்கும் புரியுது. ஆனா கிரம் அவன் இஷ்டப்படி பூமியில விளையாட நாம அனுமதிக்க கூடாது. எஸ் சார். டெல்டா பேஸ ஹைப்பர் ஸ்பீட் ரோபோ மோடுக்கு மாத்துறேன். கவுண்ட் டவுன் ஆரம்பிக்க போகுது. 5 4 3 2 1. ரேஞ்சர், நாங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். டெல்டா ரன்னர்ஸை நாங்க இப்ப லான்ச் பண்ண போறோம். நாங்க வந்துட்டோம். அந்த டிராயர்ல என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நான் ட்ரை பண்றேன். ஓ, நான் அடி வாங்கிட்டேன். ரேஞ்சர்ஸ், உடனடியா பேஸுக்கு திரும்பி வாங்க. நம்ம சக்திகள்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அவனை அழிக்க முடியும். எஸ் சார். லோடிங் பேஸ் ஓபன் பண்ணலாம். வாங்க எல்லாரும் போலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராகிருங்க. டெல்டா கமாண்ட் மெகாசோர். Requesting transformation. Database robot standing. Activate பண்ணியாச்சு. இதுக்கு மேல அதால ஒண்ணும் பண்ண முடியாது. சார், ஸ்கேன்ல ப்ளூ ஹெட் பைலட் பண்ற மாதிரி காட்டுது. வேற கண்ட்ரோல் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. இன்னும் ப்ளூ ஹெட்டா? ஏதோ சரியில்லை. ஜாக் நில்லு. சார்,
கிரமோட வலைக்குள்ள நான் விழுந்திருக்கேன். முதல்ல கட்டானாவை நாம கண்டுபிடிக்கணும். அவன் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாம அவனை பிடிச்சாகணும். அதான் நம்ம இலக்கு. சார், கட்டானா எல்லாத்திலும் சிறந்தவன். ஒரே ஆளா இருந்து 5 பேரை தோக்கடிச்சான். நீங்க ஷேடோ சேபர் என்ன கொடுக்கறதா இருந்தா சாமுராய் என்ன கொண்டு வர சார். இது எல்லாமே உன் நினைப்புதான் ஜாக். அவனை தோக்கடிக்க உனக்கு ஏன் வாழ அவசியம் இல்ல. சார், இத பத்தி பேசுறதெல்லாம் பேசலாம், பட் இதுக்கு டைம் இல்ல. இப்போ நான் அவனை கூட்டிட்டு வரேன். உங்க வாழை தயவு செஞ்சு கொடுங்க. இந்த எடுத்துக்க. நன்றி சார். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நல்ல வேலை பண்ண ப்ரூன்பேக். என்னோட திட்டம் நல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எஸ்பிடி இப்ப கியோட்டோல இருக்கு. இங்க நியூடெக் சிட்டில இரிடியம் பிளான்ட் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அந்த சாமுராயும் ரோபோட்டும் சேர்ந்து ரேஞ்சர்ஸ் கதையை முடிக்கட்டும். நீ கவலையப்படாத. தங்கள் உத்தரவு பாஸ். நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் நீயா? நீ வந்த இடத்துக்கே திரும்ப போகணும்ல? ஆம். இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த போர்ட்டல் ஓபன் ஆகும். நீ திரும்பி போறதுக்கான ஒரே வழி அதான். அது எனது பிரச்சனை, நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னைத்தான் நான் தோற்கடித்து விட்டேனே, இன்னும் செல்லாமல் இருக்கிறாய். இருந்தும் உனது தைரியம் பாராட்டத்தக்கது. அது மட்டுமே போதாது. நாங்க உங்க எதிரி இல்ல, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க திரும்பி போக உங்களுக்கு நாங்க உதவி பண்றோம். நீங்க ஒரு மதிப்புக்குரிய வீரன் எனக்கு தெரியும். நீங்க நினைச்சிருந்த அந்த சண்டையில என்ன அழிச்சிருக்கலாம். நிராயுதபாணியிடம் நான் சண்டையிடுவதில்லை. ஆனா நீங்க அதை பண்ணல. உங்க எண்ணங்கள் உயர்வா இருக்கு. ஆனா உங்களை உபயோகிச்சுட்டு இருக்கிற தீய சக்திக்கு பேரு தான் கிராம். போய் கூறுகிறாய். கட்டானாவை யாரும் பயன்படுத்த முடியாது. கியோட்டோவின் சுதந்திரத்துக்கு மட்டும்தான் நான் போராடுவேன். தன் திட்டத்துக்கு பயன்படுத்தணும் தான் கிராம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கியோட்டோவை மட்டும் மொத்தமா எடுத்துக்கணும்னு ஆசைப்படல. இந்த பூமிக்கே அவன் ஆசைப்படுறான். அவனை தடுக்கணும் தான் நானும் என் நண்பர்களை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீ கூறுவது உண்மை என்றால் அதை தெரிந்து கொள்ள ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. நாம் இருவரும் சண்டையிட வேண்டும். நினைச்சேன். நீ தயார் தானே? எஸ்பிடி எமர்ஜென்சி. நானும் தயாரா இருக்கேன். ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. என் முயற்சியை பார்த்து கிராமனை ரொம்பவே பாராட்டுவாரு. டாகி, இலக்க ஸ்கேனர் கண்டுபிடிச்சிருச்சு. 2 பக்கமும் ஜொலிக்கிற அந்த ப்ளூ கலர் அழிச்சா போதும். பில்டிங் எதுவும் ஆகாது. புரியுது. ரெடி, ஃபிங்கலைசர் ஃபயர். சண்டை போடணுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? உண்மையாக உள்ளவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். வா. Come on. கியோட்டோவின் சக்தி நிறைந்த வாள். Shadow Saber. Full power. Ready, fire. அப்படி என்றால் நான் உண்மையில் ஏமாற்றப்பட்டு உள்ளேனா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி இல்ல. தீர்ப்பு.
நீங்க நிரபராதி, எனக்கு தெரியும். சிவப்பு வீரனே, உண்மையில் நீயும் மிகப்பெரிய வீரன்தான். நீங்களும் தான். ஜாக், உன் செக்டர்ல புதுசா எனர்ஜி இருக்கு. டைம் போர்ட்டல் மறுபடியும் ஓபன் ஆகுது. தேங்க்ஸ் கேட். அற்புதம். அதோ உங்க உலகத்துக்கு நீங்க அது வழியா தான் போகணும். இல்ல இங்க இருந்து நீங்க கியோட்டோவை தாராளமா காப்பாத்தலாம். இல்ல, உன்கிட்டையும் உன் நண்பர்கள் கிட்டையும் கியோட்டோ பாதுகாப்பா தான் இருக்கும். நான் எங்கிருந்து வந்தோனோ அங்கேயே திரும்ப செல்கிறேன். நன்றி நண்பனே. ரொம்ப வீரமா சண்டை போட்டு நாம ஜெயிச்சிருக்கோம். ஆனா இந்த வெற்றியிலேயே நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. டெல்டா பேஸ ஜப்பானுக்கு கொண்டு போனதுனால நியூடெக் சிட்டியை கொஞ்ச நேரம் பாதுகாப்பு இல்லாம ஆக்கிட்டோம். கிரம் அதை பயன்படுத்திக்கிட்டு இரிடியம் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டான். இரிடியம்? அது மெட்டலை இன்னும் பலமாக்குறதுக்காக யூஸ் பண்ற மெட்டல் தானே? ஆமா, அதை வச்சு அவன் ஏதோ பண்ண போறான். காலம் கடக்கிறதுக்கு முன்னாடி அவன் திட்டம் என்னன்றதை நாம கண்டுபிடிச்சாகணும். இப்ப நீங்க போலாம். Tune Network Hamilton.blogspot.in. கடைசியா ஷேடோ சேபர் என்னோடதாயிடுச்சு. ஓ, சொல்ல மறந்துட்ட ஜாக். உங்ககிட்ட இருக்கிறது ஷேடோ சேபர் இல்ல, இதுதான் ஒரிஜினல் ஷேடோ சேபர். அப்போ இது என்ன ஸ்வாட்? உரையில இருந்த இன்னொரு ஸ்வாட நான் எடுத்து கொடுத்தேன். ஒரு மிகப்பெரிய வீரங்கிட்ட நான் மோதுறதுக்கு ஒரு சாதாரண ஸ்வாட் எடுத்து நீங்க என்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கீங்களா? அதான் ஜெயிச்சிட்டியே. ஒருவேளை தோத்துருந்தேன்னா? நீதான் தோக்கலையே. வாள் புடிச்சிருக்கிற கைதான் கணக்கு, வாள் கணக்கு இல்ல. இப்போவாது ஒத்துக்கிறியா? இப்ப பயிற்சி ஆரம்பிக்கலாம். இப்ப நான் தயாரா இருக்கேன்.